Assalamualaikum and hi everyone, welcome back to Bablu's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈதும் நெருங்கிட்டு ஈத் ஸ்வீட் ஒன்று தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது வட்டலாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான பார்ட்டி, ஃபங்க்ஷன், ஈத், கல்யாணம், மெயினாக கல்யாணத்துக்கு நாங்கள் போனாலே இந்த வட்டலாப்பம் சாப்பிட்றதுக்கு தான் போவோம். அவ்வளோ டேஸ்டியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதோட ரெசிபி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 10 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பெரிய சைஸ் முட்டையாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறமா 500 கிராம் கித்தூள் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரிஜினல் கித்தூள் கருப்பட்டி. பாருங்கள் பேக்கிங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி. பேக்கிங்கை பார்த்தாலே விளங்கும் அது நல்ல கருப்பட்டியா இல்லாட்டி டூப்பா அப்படின்னு சொல்லி. பாருங்கள் சூப்பராக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஒரிஜினலாக அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நல்லா பார்க்குறதுக்கு நல்லா கருப்பு கலரில் இருக்கும். அதோட இப்படி நீங்கள் உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாகவே அது உடஞ்சி வந்துடும். பாருங்கள் இப்படி நீங்கள் அமர்த்தினீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லா அமரும். நீங்கள் கஷ்டப்பட்டு அமர்த்த தேவையில்லை. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ஒரிஜினல் கித்தூள் கருப்பட்டி அப்படின்னு சொன்னால். இப்போ இதை நான் சீவி வச்சுக்கொள்ள போகிறேன். சீவி இன்றைக்கி நான் குறைவான தீயில் வச்சு இதை நான் காய்ச்ச போகிறேன். இது நல்லா கரைஞ்சி வரணும். இந்த காலத்தில் ஒரிஜினல் கித்தூள் கருப்பட்டி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். சில பேர் சீனியை பாக காய்ச்சி அதை சீனியோட மிக்ஸ் பண்ணி அப்படியும் சேர்த்து செஞ்சு தருவாங்க. பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வட்டலாப்பம் செய்கிற நேரம் அதில் கலரே வராது, சும்மா வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும். அப்படி இருந்தால் அது வட்டலாப்பமே இல்லை, அது டேஸ்ட்டாகவே இருக்காது. ஜஸ்ட் சீனியை போட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் ஒரு சட்டியில் போட்டு அதை நான் குறைவான தீயில், நல்லாவே குறைவான தீயில் வச்சு இதை நான் உருக்கி எடுத்துக்கொள்ள போகிறேன். பாருங்கள் இடைக்கடை இந்த மாதிரி கிண்டி விட்டு பாருங்கள். பார்த்தீங்களா நல்லா உருகிட்டு வருது. இந்த மாதிரி ஃபுல்லாக உருகணும். உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கொள்ளுங்க. இது பிடிக்காத ஆக்களே இருக்க மாட்டாங்க. எங்களுக்கு எங்களோட ஊரில் ரொம்பவே ஃபேமஸானது தான் இந்த வட்டலாப்பம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஜூஸியாக நல்லா இருக்கும். பாருங்கள் எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நாங்கள் முட்டையை எடுத்துக்கொண்டு அதை ஒரு பவுலில் நான் உடைச்சி ஊற்ற போகிறேன். எல்லாத்தையும் ஒரேடியாகவே அதே பவுல்லே டிரெக்டாக ஊற்றிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அப்படி ஒரு நாளுமே செய்யாதீங்க. நீங்கள் முட்டை போட்டு செய்கிற எந்த சாமானாக இருந்தாலும் சரி, அதை ஒரு தனியாக பவுலில் எடுத்து ஊற்றிட்டு அது நல்ல முட்டையாண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய போகிற பவுலில் நீங்கள் ஊற்றிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் நாங்கள் எல்லாம் 5 முட்டை நல்ல முட்டையாக இருக்கும், அதுக்கப்புறம் 6வது முட்டையை அப்படியே டிரெக்டாக நாங்கள் ஊற்றுற நேரம் மிச்சம் இருக்கிற 5மே அது பழுதாக போயிடும் அந்த ஒரு முட்டையால். எப்பயுமே தனித்தனியாக எடுத்து பார்த்தே அதை எல்லாத்தையும் ஊற்றிக்கொள்ளுங்க. கொஞ்சம் வேலை கூட தான் இருந்ததுக்கு நம்ம ஹெல்த்தியாக செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கொள்ளுங்க. பாருங்கள் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக பட்டைத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஏலக்காய் தூள், அதே மாதிரி அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜாதிக்காய் தூள். எல்லாமே வாசனைக்கு தான். அதுக்கப்புறமா 2 ரம்ப இலை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது நல்லா வாசத்தை கொடுக்கும். உங்கள்கிட்ட ரம்ப இலை இல்லாட்டி நீங்கள் தாராளமாக அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். முட்டையை நீங்கள் நல்லா பீட் பண்ணக்கூடாது, ஒரு அளவாக கொஞ்சம் தான் பீட் பண்ணணும். பார்த்தீங்களா நம்மளோட கருப்பட்டி பழைய நிலைமைக்கு வந்துருச்சு, கட்டியாகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்லை, இதை நாங்கள் கரைச்சி கொள்ள போகிறோம். பாருங்கள் தொட்டு பாருங்கள், நல்லா சூடு ஆறி இருக்கணும். சூட்டோடு நீங்கள் இதை எடுத்து முட்டைக்குள்ளே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் முட்டை வெந்து போயிடும். நல்லாவே கூலாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கொள்வோம் முட்டைக்குள்ளே. நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ணலை, உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க.
வட்டலாப்பம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வேலை கூட தான் செய்கிறது. பட் செஞ்சு எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். வேறு எந்த ஸ்வீட்டுமே இதை மாதிரி அடிக்காது. இதுக்குன்னு ஒரு தனித்தன்மையே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அதை நீங்கள் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ அது நல்லா முட்டையோடு நல்லா கலந்து வரும். பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. கருப்பட்டி நல்லா கரையணும். பாருங்கள், எல்லாம் ஒரு மாதிரியாக மிக்ஸ் ஆகி வந்துட்டு இப்போ நான் திக்கான கோகோனட் மில்க், அதாவது 2 கப் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்ட அந்த சட்டி இருக்குது இல்லையா, அதுலேயும் ஒட்டிகிட்டு இருக்குது பாருங்கள் கருப்பட்டி. ஸோ அதில் ஒரு 2 ஸ்பூன் விட்டு அதை நல்லா ஒரு வீட்டில் வேலையே இல்லாத ஆளுக்கிட்ட கையில் கொடுத்துருங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சுரண்டி தர சொல்லி. ஸோ அதோட அது மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நாங்கள் மிச்சம் இருக்கிற பாலை இந்த முட்டை மிக்ஸுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்வோம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச பால் தான் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்த மில்க், அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் பவுடர்ட் மில்க் யூஸ் பண்ணவே வேணாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஷாப்ஸில் கிடைக்கிற கோகோனட் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது பெட்டியில் அடைச்சி வரது. இல்லாட்டி நீங்கள் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் சட்டியில் உள்ளதெல்லாம் வலிச்சு வந்தாச்சு. இப்போ அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் அளவு வெனிலா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஒரு பெரிய பிஞ்ச் உப்பு, அவ்வளோதான். 2ஐயும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. நல்லா ஒரு சின்ன ஃபோக் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கொள்ளுங்க. சில பேர் இந்த டைமில் கொஞ்சம் கலராக வாரத்துக்கு சீனியை கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணி இதில் போடுவாங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் செய்யலை, பேசிக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் இதில் வச்சு தான் ஸ்டீம் பண்ண போகிறேன். இந்த பேனில் வச்சு பாருங்கள், அதில் நான் உள்ளுக்கு பட்டர் தடவிக்கொள்கிறேன். நீங்கள் எடுத்திருக்கிற சட்டியோட அளவை பொறுத்து தான் உங்களோட ஸ்டீமிங் டைம் இருக்குது. நான் சின்னதாக எடுத்திருக்கேன், அதாவது 2 முறை ஊற்றி ஸ்டீம் பண்ணிக்கொள்கிறதுக்கு. ஸோ எனக்கு 30 நிமிஷம் மாதிரி பிடிச்சது ஸ்டீமிங். இதை விட பெரிய சட்டியாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கூடுதல் டைம் எடுக்கும். பாருங்கள், இப்போ அதுக்குள்ளே ஒரு வடியை வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. ரெடி ஆயிடுச்சு எங்களோட வட்டலாப்பம். இப்போ நான் ஒரு ஸ்டீமர் எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் அதில் மூடிய ஒரு துண்டை வச்சு 4 பக்கத்துலேயும் கட்டி வச்சுக்கொள்ள போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மூடியால் சும்மா மூடணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டீமிங் வெளியால் போயிடும். அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள தண்ணி, ஸ்டீம் பண்ணி வெளியே வர தண்ணி அந்த வட்டலாப்பத்துக்குள்ளே விழுந்துடும். ஸோ அது தண்ணியாக போயிடும். அதனால் நாங்கள் இது இப்படி மூடணும் அப்படின்னு சொன்னால் சேஃபாகவும் இருக்கும் நம்மளோட வட்டலாப்பம். பாருங்கள், இப்படி மூடி வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட வட்டலாப்பம் ரெடி ஆகிரும். இப்போ நான் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே வட்டலாப்பத்தை வச்சு மூடி ஒரு 30 நிமிஷத்துக்கு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்தேன். பாருங்கள், ஸ்டீம் ஆகிடுச்சு, சூப்பராக வந்திருக்கு. ஒரு கத்தியோண்டை விட்டு பாருங்கள் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி கிளியராக வரணும். பாருங்கள், ஸ்டீம் பண்ணின உடனே இந்த வட்டலாப்பம் கலர் இப்படி தான் இருந்துச்சு. ஆஃப்டர் 1 hour எப்படி கலர் மாறிடுச்சு அப்படின்னு பாருங்கள். இதுதான் உண்மையான கிட்டூல் கருப்பட்டியோட அடையாளம். அப்படி உங்களுக்கு கலர் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் கேரமலைஸ் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ப்ரௌன் கலர் இருந்தால் அது சரி ஆட் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆனால் இதை சுட சுட சாப்பிட்றத விட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஓவர் நைட் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு அது வரைக்கும் பொறுமை இல்லை, பெருநாள் வரைக்கும் பொறுமை இல்லை. ஸோ அந்த நைட்டு எடுத்து சாப்பிட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஜூஸியாக சூப்பராக இருக்குது. வட்டலாப்பம்டாலே இங்கே பாருங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அதுதான் அதில் உள்ள மெயினே. இதை நீங்கள் cashews வச்சு ஒரு பனானா வச்சு சாப்பிட்றலாம். இன்றைக்கி எனக்கு பொறுமை இல்லை, அதால் நான் இப்படியே சாப்பிட்றேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பாய்.